ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிகே ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி நடிப்பில் வெளியான படம் லீடர். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தென் தமிழகத்தில் ஒரு ஹார்பரில் சட்டத்திற்கு புறம்பான ஒரு கண்டெய்னர் வருது. அந்த ஊர்ல லெஜண்ட் சரவணா தன் மகளோட ஒரு மெக்கானிக் கடையில் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு வராரு. அம்மா இல்லாமல் தன் மகளை உயிராக நினைத்து வாழ்றாரு. அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா அந்த கண்டெய்னரில் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது கண்டிப்பா அந்த கண்டெய்னரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க. ஒரு கட்டத்துல சரவணனுக்கு அந்த ஹார்பரில் சால்ட் என்ற தாதாக்காரை சர்வீஸ் விட்டு அடிக்கடி அவங்க போற நிலை உருவாகுது. சரி, இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியா சரவணன் மகளை மறைத்து வைத்து விட்டு சால்ட் தான் ஒரு மகளை கடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புறாங்க. அவர் கையாலேயே அந்த கண்டெய்னரை வெளியே கொண்டு வராங்க. ஆனால் அதன் பின்புதான் தெரிகிறது இது எல்லா ஸ்கெட்சு போட்டதும் ஆண்ட்ரியா கிடையாது, சரவணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி ஸ்கெட்ச் போட்டாரு, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சாரு, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. லெஜண்ட் சரவணன் இவர் நடிப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் லெஜண்ட். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்ஷன்லயும் சரி, மகனுக்காக எந்த இலக்கம் செல்லும் போராட்டம், மகளோட பாசம் என எல்லாத்துலயும் ஒரு பக்காவா ஸ்கோர் பண்ணிட்டாரு. எல்லா ரவுண்டிங்லயும் பக்காவா மாஸ் காமிச்சாரு. டான்ஸ், ஆக்ஷன், எமோஷனல் உட்பட்ட எல்லாத்துலயும் பக்காவா மாசா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ஆல் ஏரியாலயும் ஐயா கில்லிடா அப்படிங்கிற மாதிரி இவர் ஆல் ஏரியாலயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இவர் அடுத்தடுத்து நடிக்கும் படங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இந்த படத்துல இவர் தரமா மொரட்ட சம்பவம் பண்ணிட்டாரு. ஆண்ட்ரியா, ஷாம் இவங்க எல்லாருமே கொடுத்தவங்கள கரெக்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. வில்லனாக வராரு சந்தோஷ். அவருடைய சீன்ஸ் இது எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்னாவும் இருக்குது. பெரிய தியேட்டர்கள் மொமெண்டாவும் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டோரி லைன் நம்ம நிறைய படங்களை பார்த்திருக்கோம். ஒரு பழைய ஸ்டோரி லைன் தான். ஆனா ஸ்டோரி லைன் என்னதான் பழசா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே செம ஃபாஸ்டா கொண்டு போயிருக்காங்க. அதுதான் புதுவிதம். படம் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கதைக்கு போற வர கொஞ்சம் பொறுமையா சென்றாலும் கூட சரவணன் வெர்சஸ் சால்ட் அப்படின்னு மாறும்போது கதை சூடு பிடிக்குது. இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ்ல ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் செம பீக்ல இருக்கு. படம் டெக்னிக்கலாக சொல்ல போனா இந்த படம் ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே பக்காவா வந்திருக்கு. அதே ஜிப்ரானோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சொல்லவே வேணாம், வேற லெவலா வந்திருக்குது. இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா ஜிப்ரான். இவரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்தை தூக்கி விட்டுருக்கு. இந்த படத்துக்கு டைரக்டர் RS துரை செந்தில்குமார். இவர் கொடி, காக்கி சட்டை, எதிர்நீச்சல் இந்த படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் இதற்கு எடுத்த படங்கள்ல டெம்ப்ளேட் என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிருக்காரோ அதே டெம்ப்ளேட் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காரு. தூத்துக்குடி ஹார்பரை பின்னணியை கொண்ட ஒரு வழக்கமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரோட ஆக்டிங்ஸும், அதுவும் மெயினா லெஜண்ட் சரவணன் அண்ணனோட ஆக்டிங்ஸ், டெக்னிக்கல் ஒர்க், ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க 2-3 ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரீ இன்டர்வல் சீன், இந்த படத்தோட இன்டர்வல் சீன், ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுல ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்ட்ல வரும். அது படு பயங்கரமா இருந்தது. இந்த படத்துல ரைட்டிங் சில இடங்கள் நல்லா வந்திருக்குது. இந்த படத்துல நெகட்டிவ் சில மாஸ் படங்கள்ல நம்ம ஒரு டெம்ப்ளேட் பார்த்திருப்போம். அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்துல இருக்குது. ஸ்டோரி பழைய விதமான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி எல்லா படத்துலயும் பார்த்திருப்போம். அதே ஸ்டோரி தான் இந்த படத்துல இருக்குது. ஆனா ஸ்கிரீன் பிளே வச்ச வரும் சூப்பர். இந்த குறைகள் மட்டும் இருக்கிறனால ரேட்டிங் 5க்கு 3.5. வெட்டிட்டா சொன்னா அபா ஆவரேஜ். கண்டிப்பா லெஜண்ட் அண்ணாக்காக கண்டிப்பா இந்த படத்தை தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு, இதை பத்தி எங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் லெஜண்ட் சரவணன் அண்ணனோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு, இதை பத்தி எங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.